டக்குன்னு அந்த சனாதன தர்மத்தை பற்றி ஒன்று நுழைச்சார். கடைசியில் அது பாஜகவை இது பண்ணுறதுக்கு இல்லை, தாக்கிறதுக்கு இல்லை, அவர் விஜய்க்கு ஒரு பிரச்சனையை உண்டாக்குவோம். உதயநிதி மேல ஆல்ரெடி பல இடங்கள்ல கேஸ் இருக்கு அவர் மேல. நீங்க ஒரு பர்டிகுலர் மதத்து மேல வெறி பரப்புறீங்கன்னு ஒரு கேஸ் இருக்குது. அந்த மேட்டர் கோர்ட்ல போயிருக்கு. இந்த கான்ட்ரவர்சி பண்ணிட்டு சோ தட் இவர் வெளியில போகும்போது டெல்லியில நிறைய ரிப்போர்ட்டர்ஸ் இருக்காங்க, அவங்கள வச்சு கேள்வி கேட்ப வைப்பாங்க. இப்ப எல்லாரும் புரிஞ்சுட்டாங்க நேற்றுக்கு டெல்லியில இவர் பண்ணிருக்கிறத விஜய்க்கு ஒரு பிரச்சனை உண்டாக்குறது இருக்கு. திமுகவுக்கு இப்ப செய்ய வேண்டிய வேலை என்ன? நம்ம தோல்வி காரணம் என்ன? களத்தூர்ல கிரவுண்ட் ரிப்போர்ட், சரியான கிரவுண்ட் ரிப்போர்ட்டுக்கு ஸ்டாலினுக்கு போய் சேரலன்னு வந்துட்டு இருக்கு. இதனால அங்க மனைவி துர்கா ஸ்டாலின் அதிர்ச்சியா இருக்காங்க. அதாவது போஸ்ட்மார்ட்டம் டைம் ஃபார் போஸ்ட்மார்ட்டம். நீங்க அகில இந்திய லெவல்ல பாத்தீங்கன்னா ஒரு கட்சியில இந்த போஸ்ட்மார்ட்டம் ரொம்ப தீவிரமா நடக்கும். அது பாரதிய ஜனதா கட்சி. உங்கள் ஆரோக்கியத்தின் ஊற்று நண்பன் ஹெல்தி ஸ்வீட் ஃப்ளோர் உடனே ஆர்டர் செய்யுங்கள். இப்ப இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, எதிர்கட்சியா உதயநிதி அவர்கள் இன்னைக்கு சட்டசபையில பயங்கரமா பேசிட்டு இருந்தாரு. அதற்கு விஜய் அவர்கள் பதில் சொல்றதுன்னு போயிட்டு இருக்கு. அவங்க எதிர்கட்சியா அவங்க எப்படி செயல்பட போறாங்க, திமுகவோட செயல்பாடுகள் எப்படி இருக்கும் போது விஜய் அவர்கள் அதை எப்படி சமாளிக்க போறாரு? இல்லைங்க, அவங்க விஜய் எதிர்த்து தான் பண்ணுவாங்க. முதல்ல அவங்க விஜய் அவங்களுக்கு பிடிக்கல, அதுல ஒரு பர்சனல் இருக்கு. விஜய் ஒரு நல்ல ஜெஸ்டர் போனாரு, ஸ்டாலினை பார்த்தாரு, அவர்கிட்ட ஒரு கட்சி கால் பண்ணாரு, அப்போ விஜய் இருந்தாரு. ஆனால் அவங்க ரெண்டு பேருக்கு இருக்க ஒரு பர்சனல் இது இருக்குது பார்த்தீங்களா, அதை நீங்கள் டிஸ்லைக் சொல்லுங்க, இல்லை ஒரு டிஃப்ரென்ஸ் சொல்லுங்க, அது ரிஃப்ளெக்ட் ஆகிட்டே இருக்கு. நீ பேசும்போது பாருங்க, அதாவது அதை வெளியில் காமிக்க விரும்பலாம், நாங்கள் எதிர்க்கிறோன்னு. அதே நேரத்தில் என்ன, நாங்கள் உங்களை சும்மா விட மாட்டோம், எங்களை தோக்கடிச்சிட்டீங்க, அது வெளிப்படையாக இருக்குது. அது ரொம்ப கிளியராக இருக்குது. சரி, அது திமுக எதிர்த்து தானே இந்த ஓட்டு. ஆனால் போக திமுகவுக்கும் உதயநிதி ஸ்டாலினுக்கும் ரொம்ப சேலஞ்ச் இருக்குது. அவ்வளோ சுலபம் இல்லை பேட்டர்லாம். அதாவது இன்னைக்கு என்ன சொல்றாரு, இல்லை மக்கள் இப்போவே உணர ஆரம்பிச்சுட்டாங்க, இப்போ யாருக்கு ஓட்டு போட்டோம், மக்கள் மத்தியில் ஆல்ரெடி உங்களுக்கு குறைஞ்சிருக்கு. அதாவது என்னங்க, இப்போ ஒரு வாரம் 10 நாளில் குறைஞ்சிருப்பா மக்கள் மத்தியில். பாருங்க, இந்த மாதிரி ஒரு அரேஞ்ச்மெண்ட்ல டீத்திங் ட்ரபிள்ஸும்பாங்க. சின்ன பிள்ளைக்கு பல்லு வரும்பொழுது அதுக்கு கொஞ்சம் வயிறு கலாட்டாகும், அது மாதிரி டீத்திங் ட்ரபிள்ஸ். அது ஆரம்பத்தில் அப்படி இருக்கும். அதுக்குன்னு மக்கள் உடனே பாருங்க, மக்கள் நிறைய டைம் கொடுப்பாங்க. மக்களோட நம்பிக்கை இந்த ஓஎஸ்டி அப்பாயின்மெண்ட்லயே அதுல எல்லாம் ஒன்றும் மாறாதுங்க. சரி, இது சரியா படலை, சரி மாத்தி தரேன். அப்புறம் அவரை எல்லாரும் சப்போர்ட் கொடுக்கணுங்கிறாங்களே. பாருங்க, ஒரு சட்டமன்ற உறுப்பினருக்கு மக்கள் என்ன நினைக்கிறாங்கிறது தெரியும்ல. பப்ளிக்கோட பல்ஸை புரிஞ்சுன்னு தானே அவங்க இங்கே முடிவு எடுக்கிறாங்க. இந்த நேரத்தில் எதிர்த்து போனால் சரி வராது நமக்கு, அது இப்போதைக்கு நிற்காதுங்க. மக்கள் என்ன சொல்லுவாங்க, அவருக்கு டைம் கொடுங்க, அவர் பண்ணணும்னு விரும்புகிறாரு, எங்கள் வாழ்க்கையில் மாற்றம் கொண்டு வரணும்னு விரும்புகிறாரு, புது ஆட்சி தரணும்னு விரும்புகிறாரு. இருங்க, இதை எதிர்த்து யார் சூட்சமாக வேலை செஞ்சாலும் அடிக்கும். அதனால பேக்ஃபயர் நிச்சயம் பூமராங் ஆகும். அதனால கொஞ்சம் பொறுமையா இருக்கணும் எதிர்கட்சிகளுக்கு. அதை தவிர்த்துங்க, இந்த தோல்விக்கு காரணம் என்னன்னு விசாரணை பண்ணணும். திமுகவுக்கு இப்ப செய்ய வேண்டிய வேலை என்ன? நம்ம தோல்வி காரணம் என்ன? நம்ம அரசு இதை கொடுத்தோம் அதை கொடுத்தோம்னு இந்த பிரச்சாரத்துக்கே மக்கள் எடுத்துக்கல. நம்ம திட்டங்கள்ல என்ன பிரச்சனை? மக்கள் பாருங்க, கொளத்தூர் பத்தி என்னெல்லாம் வந்துட்டு இருக்கு ரிப்போர்ட்டு. களத்தூர்ல கிரவுண்ட் ரிப்போர்ட், சரியான கிரவுண்ட் ரிப்போர்ட்டுக்கு ஸ்டாலினுக்கு போய் சேரலன்னு வந்துட்டு இருக்கு. இதனால அங்க மனைவி துர்கா ஸ்டாலின் அதிர்ச்சியா இருக்காங்க. எல்லா நிலைமை நன்னா இருக்குன்னு கடைசியில் அவர் தோத்து போயிட்டாரு. எப்படி தோத்தார் முதல்வர்? அப்ப என்ன குறைபாடுகள் இருக்குது? ஒரு முதல்வர் மாதிரி இருக்கிற ஒரு ஏ கிளாஸ் கான்ஸ்டிடுவன்சி, அது சிஎம் கான்ஸ்டிடுவன்சினா அதுக்கு ரொம்ப அட்டென்ஷன் இருக்கும். ஆனா அங்க இருக்கிற பணிகள் எப்படி நடக்குது, கட்சிக்காரங்க என்ன பண்ணாங்க பாருங்க. இந்த நேரம் என்னன்னா, கட்சிக்குள்ள விசாரணை பண்ணணும். டைம் கொடுங்க, நீங்க விமர்சனம் பண்ணுங்க, நீங்க விமர்சனம் பண்ணணும், அதுதான் உங்க கடமை. உங்கள் மக்கள் அதாவது போஸ்ட்மார்ட்டம் டைம் ஃபார் போஸ்ட்மார்ட்டம். இந்த நேரத்தில் என்ன பிரச்சனை என்ன? நான் ஒன்று சொல்லட்டுமா லலிதா, நீங்கள் அகில இந்திய லெவலில் பார்த்தீங்கன்னா ஒரு கட்சியில் இந்த போஸ்ட்மார்ட்டம் ரொம்ப தீவிரமாக நடக்கும்.
அது பாரதிய ஜனதா கட்சி. பிரதமர் மோடி இப்போ 2014 வந்த பிறகு பார்த்தீங்கன்னா, எங்கேயாவது தோத்த பிறகு பயங்கரமாக போஸ்ட்மார்ட்டம் பண்ணுவாங்க. ஒரு தொகுதியில் நமக்கு என்ன ஆயிருக்கு நிலைமை, கேண்டிடேட் தப்பா, பப்ளிக் பர்செப்ஷனில் தப்பாயிடுதா, என்ன தவறு செஞ்சோம், மக்கள் நலம் திட்டம்லாம் போய் சேர்ந்துதா இல்லையா, இதெல்லாம் பிரதமர் மோடி பண்ணுவார். பாரதிய ஜனதா பார்ட்டியில் இது ஆல் இண்டியா லெவலில் நடக்கும். கரெக்ஷன் பண்ணி அடுத்த எலெக்ஷனில் ஜெயிச்சு வந்துருவாங்க. இது அவங்களோட சிஸ்டமேட்டிக் போஸ்ட்மார்ட்டம் என்கொயரி இருக்கும். அந்த மாதிரி இவங்க செஞ்சாதான் வரும். அந்த மாதிரி பாருங்க, ஒன்று நிச்சயங்க, ஸ்டாலினுக்கு பிறகு உதயநிதி அப்படிங்கிற ஒரு இது இருந்து பாருங்க, டிஎம்கேயோட மெசேஜ், அது பப்ளிக் ஏத்துக்கல. இதுல உங்களுக்கு 66% உங்களுக்கு எதிர்த்து ஓட்டு போட்டிருக்காங்கன்னா, நம்ம சிஸ்டம் தாங்க, ஃபர்ஸ்ட் பாஸ்ட் போஸ்ட். ஒரு தொகுதியில் யாருக்கு ஃபர்ஸ்ட் அதிகமாக கிடைக்குதோ அவங்க தான் டிக்ளேர்டு வின்னர். அதாவது உங்களுக்கு 35% 34% தான் ஓட்டு இருக்கு பாருங்க. இந்த ஆர்குமெண்ட்ல அகடமிக் ஆர்குமெண்ட்ஸ். இந்த நேரத்தில் என்ன கேட்டீங்கன்னா, இதை வந்து பொறுமையை காக்கணும் எதிர்கட்சிகள். கண்டிப்பா சார். இன்னொரு கேள்வி இருக்குல்ல சார், இப்ப வந்து விஜய் அவர்கள் தமிழகத்துல இருக்க தலைவர்களை போய் சந்திச்சாரு. இதுல எடப்பாடி அவர்களை மட்டும் இன்னும் சந்திக்காமல் இருக்காரு. அதற்கு காரணம் என்ன? அதற்கடுத்து டெல்லியில மத்திய அரசுடன் அவரோட உறவை எப்படி மேம்படுத்த போறாரு? அந்த உறவானது எப்படி இருக்க போகுது அப்படின்ற கேள்வி வருதே சார். இல்லைங்க, அவர் எடப்பாடி ஏன் சந்திக்கல, அவர் சந்திப்பு நம்ம நேற்றுக்கு என்ன பார்த்தோம்னா, நம்ம விசிகே தலைவர் திருமாவளவனை விஜய்கிட்ட சஜஸ்ட் பண்ணார். இல்லை நீங்கள் பாருங்க, அவர் பார்க்கிறேன்னு சொன்னார். அவர் பார்க்கலன்னு சொன்னார், பார்க்கிறேன்னு சொன்னார். பட் அதே நேரத்தில் ஒரு விஷயம் நம்ம மறந்துட முடியாதுங்க, எடப்பாடி தொகுதியில் டிவிக்கு கேண்டிடேட், இவர் போட்ட கேண்டிடேட் என்ன ஆனாரு, அவர் களத்திலே நிற்காம போயிட்டாரு. களத்திலே அவர் அது இல்லை, அது ஒரு கசப்பு தானே. நீங்க என்ன சொல்றீங்க, நான் வந்து உங்க எம்எல்ஏஸ் எல்லாம் எடுத்துட்டு போயிட்டேன்னு, நீங்க என் வேட்பாளர் என்ன பண்ணீங்க? அது ஒரு இது இருக்குது இல்லைங்க. அந்த கேண்டிடேட்டை காணாம போயிட்டாரு. கேண்டிடேட் இல்லையா அங்க, டிவிக்கு கேண்டிடேட் இல்லாம போயிட்டாரு. ஸோ இதெல்லாம் கூட ஃப்ரிக்ஷன் இருக்கு. ஆனால் போவார், போகாம இருக்க மாட்டாரு. பாருங்க, போய் ஸ்டாலினை சந்திக்க முடியறது, உதயநிதியை கட்டிக்க முடியறதுன்னா இது என்ன பிரச்சனை? பட் இந்த நேரத்தில் இபிஎஸ் தாரா இருப்பாரா இவரை சந்திக்கிறதுக்கு? இப்ப என்ன தெரியுது, ஸ்டாலின் கூட தன்னோட தோல்வியை தாங்கிட்டாரு. இவர் தன்னோட கட்சியோட தாங்கல மாதிரி தானே வருது. தோல்வி மட்டும் இல்ல, கட்சியே இல்லாம போயிடுச்சு. இப்ப அதோட ஆதங்கம்ன்றது அவரோட முகத்திலே தெரியல. எல்லாரும் அதிமுகல எந்த தலைவர்கிட்ட பேசினாலும் என்ன சொல்லுவாங்க, இந்த நிலைமைக்கு காரணம் இபிஎஸ் தான், வேற யாரும் காரணம் இல்லை. இபிஎஸ் தான் இந்த நிலைமை காரணம். ஆனா ஒரு அரசியல் பயணங்கிறது தோல்வி வெற்றி மாத்தி மாத்தி வரும். ஒரு தோல்விக்கு பிறகு இல்ல இந்த கட்சியே வராது முடிஞ்சிடும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. இது என்ன, நம்ம மக்களோட இது மாறும். ஆனா இந்த நேரத்தில் மக்கள் என்ன முடிவு பண்ணாங்க, தமிழ்நாட்டில் உள்ள பிரச்சனைக்கு சரியான தீர்வு காண்பதற்கு விஜய் தான் இருக்காரு. இப்போ இதை மறுக்கருத்து எல்லாரும் வைக்கலாம், அது மாற்ற கருத்து இருக்கலாம், தட்ஸ் ஆல் ரைட். ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ, ஒரு பர்செப்ஷன் இதுவா இருக்கலாம். பட் பீப்புள் வாண்ட் விஜய். நீங்க வைகோ வீட்டுக்கு விஜய் போனாரு, அவங்க வீட்டுக்கு இருக்கிற எல்லாரும் எப்படி வந்தாங்க நீங்க பாத்தீங்கல்ல. அப்போ ஆப்போசிஷன் லீடர்ஸ், அப்போ வைகோ பாருங்க எவ்வளவு எமோஷனல் ஆயிட்டாரு. உள்ள என்ன விரும்புவாங்க, சரி இல்ல இவர் வந்தாரு. பாருங்க, விஜயோட பெரிய ஸ்ட்ரெங்க் வந்து அவர் காமிச்சிட்டாரு, ஹி இஸ் a decent human being. இல்லையா, அது பாருங்க, ஒண்ணே அவர் டெல்லி வரும்பொழுது ஆரம்பத்தில் அவர் எனக்கு ஒன்றும் தோணலை. இப்போ இந்த நேரத்தில் அவர் அரசியல் யோசிக்கப்பட்டாரு. தமிழ்நாடுக்கு இருக்கிற பிரச்சனைகள், அதில் மத்திய அரசோட முழு இது தேவை, ஹெல்ப் தேவை. இப்போ என்ன பிரச்சனை வரும்னா, இவர் எது பண்ணாலும் பிரதமர் மோடியை போய் சந்திச்சாலே ஆரம்பிச்சிருவாங்க. இவர் கை கோத்து விட்டாரு, பிஜேபியோட கை கோத்து விட்டாரு, சங்கிகளோட கை கோத்து விட்டாரு. அதுக்கு தான் அன்னைக்கே சொன்னார், நான் மறைமுகமாக யாரையும் போய் சந்திக்க போறதில்ல, எல்லாரையும் பார்த்து தான் நான் வந்து ஓப்பனாக இருக்க போறேன். தமிழ்நாடுக்காக, தமிழ்நாடு நலனுக்காக, தமிழ்நாடோட வளர்ச்சிக்காக, தமிழ்நாடு மக்களுக்காக கிளியராக சொல்லிட்டாரு. இப்போ பாருங்க, இது புது சாப்டர். நீங்க பாருங்க, அன்னைக்கு இவர் சிஎம் பொறுப்பு எடுத்துன உடனே பிரதமர் மோடி ஃபோன் போட்டு பேசினார்.
நார்மலி எடுத்த உடனே அன்றைக்கே பேசுவது ஒரு பெரிய விஷயங்க. பிரதமர் தரப்பிலேருந்து எனக்கு இங்கே டெல்லியில் கிடைக்கிற தகவல் என்னன்னா, பிரதமர் இஸ் ஓப்பன் டு அ நியூ பிகினிங். ஏன்னா ஸ்டாலின் வந்து ரொம்ப அரசியல் கொடுத்துட்டாரு. இதனால் தமிழ்நாடுக்கு என்ன லாபம் கிடைச்சது, திமுகவுக்கு என்ன கிடைச்சது? எதுக்கு எடுத்தாலும் தில்லி தான் காரணம், எதுக்கு எடுத்தாலும் இது ஏதோ டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்கு போட்டி, இந்த நெரேட்டிவை விஜய் எடுத்துக்கலையே. த்ரூ அவுட் விஜய் என்ன சொன்னார், இங்கே பாருங்க, இது அடுத்த ஆட்சிக்கு தேர்தல், இது டெல்லிக்கு தமிழ்நாடு போட்டி மாதிரி ஏன் ப்ரொஜெக்ட் பண்றீங்க? தமிழ்நாடு இளைஞர்கள் விரும்புவது என்ன? நல்ல கல்வி திட்டங்கள், நல்ல வளர்ச்சி திட்டங்கள், நல்ல வேலைவாய்ப்பு திட்டங்கள். இதுல மத்திய அரசோட கோஆபரேஷன்ல தான் இதெல்லாம் நடக்குங்க. அரசியல் நேரம் முடிஞ்சிருச்சு. ஸ்டாலின் என்ன பண்ணாரு, ஸ்பீக்கர் எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு டக்குன்னு அந்த சனாதன தர்மத்தை பத்தி ஒன்று நினைச்சார். கடைசியில அது பாஜகவை இது பண்றதுக்கு இல்லை, தாக்கிறதுக்கு இல்லை, அவர் விஜய்க்கு ஒரு பிரச்சனையை உண்டாக்குவோம். இதுல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும் லலிதா, டெல்லியில வட இந்தியாவில் எப்பெல்லாம் உதயநிதி இதை பத்தி பேசுறாரோ ஒரு ஷாக்கா இருக்காங்க. ஏன்னா அவங்க புரிஞ்சுக்கிற விதம் வேற. இவங்க என்ன சொல்ல, இல்ல இல்ல ஜாதி அடிப்படையில் இருக்கிற கொடுமை, ஜாதி அடிப்படையில் இதை பத்தி வட இந்தியாவில் அப்படி யோசிக்கல. நீங்க இதை ஒரு இதுவா வச்சுட்டு எங்களை இந்து மதத்தை தாக்குறீங்கிறாங்க. அது இங்க அதனால திமுக மீதும் ஸ்டாலின் மீதும் உதயநிதி மீதும் ஒரு வெறுப்பு இருக்கு பப்ளிக்ல. பல வட இந்தியர்கள் என்ன கேட்கறாங்க, என்ன ஏதுக்கு அப்படி தாக்குறாங்க? இந்த மாதிரி இந்து மதத்தை தாக்குறது இவ்வளவு பெரிய தமிழ்நாட்டில் எல்லா மதங்களும் நல்லா தானே போயிட்டு இருக்கு, இந்து மதத்தையே குறிப்பிட்ட தாக்க. ஏன்னா இவங்களுக்கு புரிஞ்சுக்கிறது என்னன்னா, சனாதன் தர்மங்கிறது இங்க எடுத்துக்கிறது ஜாதி ஒரு ஆஸ்பெக்ட், அது சொசைட்டியில் இருக்கிற ஒரு ப்ராப்ளம். அதுல யாருக்குமே மாற்று கருத்து இருக்காது. ஜாதி இல்லை பாப்பாதான், ஒருத்தருக்கும் ஜாதி பத்தி ஒண்ணு இதுவே இல்லை. அப்ப அவங்க நோக்கம் மாறலையா? மீண்டும் அந்த சனாதனத்தை வைத்தே நம்ம ஜெயிச்சிடலாம்ன்ற அந்த நினைப்பு இருக்கா? சனாதன் தர்மத்தை வச்சு ஜெயிக்கிறதுக்கு இல்லப்பா, சனாதன எதிர்ப்பு, சனாதன் எதிர்ப்பு காமிச்சு விஜய் ஒரு பிரச்சனையில போட்டுருவோம். ஏன்னா விஜய் என்ன சொல்லுவாரு இதுல, அவர் எது சொன்னாலும் திருப்பி அவரை பிடிச்சிடலாம். நீங்க சங்கியோட சேர்ந்துட்டு இந்துக்கள், இந்து தீவிரவாதிகளோட அவரை மாட்டுவதற்கா இது நடக்குது. ஆனா ஒண்ணுங்க, இப்ப ஆல்ரெடி பல இடங்கள்ல கேஸ் இருக்கு அவர் மேல. நீங்க வந்து ஒரு பர்டிகுலர் மதத்து மேல வெறி பரப்புறீங்கன்னு ஒரு கேஸ் இருக்குது, அந்த மேட்டர் கோர்ட்ல போயிருக்கு. இது அவைக்குள்ள சொன்ன, ஆமா உதயநிதி மேல அவைக்குள்ள சொன்னதுனால உங்க மேல ஆக்ஷன் ஆகாது. ஏன்னா அவைக்குள்ள என்ன வேணா சொல்லலாம், யூ ஆர் ப்ரொடெக்டட். அவை உறுப்பினருக்கு ஒரு ப்ரிவிலேஜ் இருக்குது, வெளியில கேஸ் போட முடியாது அதுல. பட் அதே நேரத்தில் நீங்க ஒரு பிரச்சனை அப்படி கிளப்பி விடுறீங்க. சனாதன் தர்மம் வந்து ஜாதி இதை வந்து இது பண்றதுக்கா இருக்குங்கிறத இங்க வட இந்தியாவில் எடுத்துக்க மாட்டாங்க. இல்ல இல்ல எங்க அர்த்தம் வேற, அங்க அர்த்தம் வேறங்கிறத அதையும் நம்புறது இல்லை அவங்க. நீங்க சும்மாவாது ஒரு குட்டையை வாழ்ப்பின்னு இருக்கீங்க. அடுத்த வாரம் வந்து விஜய் அவர்கள் டெல்லி வருவார்னு எதிர்பார்க்கப்படுது. சந்திக்க போறாரு. அதாவது என்னங்கன்னா, இந்த கான்ட்ரோவர்சி பண்ணிட்டு சோ தட் இவர் வெளியில போகும்போது டெல்லியில நிறைய ரிப்போர்ட்டர்ஸ் இருக்காங்க, அவங்கள வச்சு கேள்வி வைப்பாங்க. நீங்க அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அவர் என்ன சொல்லுவார் இதை பத்தி? உதயநிதி வைத்த கருத்தை பத்தி விஜய் தான் கருத்து சொல்ல வேண்டிய அவசியம் இருக்குதா? இது என்ன மேட்டர் இது? இதெல்லாம் என்ன தெரியுதுன்னா, உங்கள்ட்ட ஐடியாஸ் இல்லை. இப்போ திருப்பி இங்க பாருங்க, உங்க ஆட்சியில் இருக்கும்போது எவ்வளவு ஜாதி கொடுமை நடந்தது. ஜாதி அளவுல கொடுமையை நீங்க தடுக்கிறதுக்கு என்ன வழி பண்ணீங்க? எங்கேயாவது ஒரு இடத்துல இன்டர் காஸ்ட் மேரேஜ், யாராவது மேரேஜ் ஆச்சா என்ன வயலன்ஸ் இருந்தது? அது என்ன ஜாதி அடிப்படையில் கொடுமை எவ்வளவு நீங்க இது பண்ணீங்க? இது ஒரு சோஷியல் ப்ராப்ளம். அதை நீங்க ஏன் ரிலீஜியஸ் ப்ராப்ளமா பண்றீங்க? ஏங்க மற்ற மதத்திலயும் ஜாதி வரலையா? கிறிஸ்தவ மதத்திலயும் ஜாதி இல்லையா? ஜாதி இல்லைன்னு சொல்லிட்டு வந்தவங்க எல்லாம் என்ன ஃபீல் பண்றாங்க? நான் தமிழ்நாடு சொல்லல, எல்லா இடத்துலயும் இது ஒரு இந்தியன் சோஷியல் ப்ராப்ளம். நம்ம சொசைட்டில ஒரு பிரச்சனை இருக்குது, அது we have to fight it. பட் அதை நீங்க என்ன பண்ணிட்டீங்க, அந்த மாதிரியே, அதாவது திராவிட இயக்கத்திலேருந்து அதை நீங்க அந்த மாதிரி அந்த மூவ்மெண்ட்ல இந்த மாதிரி ஒரு நெரேட்டிவ். பட் இன்னைக்கு தேதியில இளைஞர்களுக்கு புரியுங்க நீங்க என்ன பண்ண பாக்குறீங்கன்னு. அதனால சனாதனை ஒழிக்க வேண்டும், அது
இங்க பாருங்க, அதுக்கு எல்லாரும் இங்க இதுல என்ன ஆகும்னா, டிஎம்கே இப்போ வந்து என்டிஏ பக்கம் போகலாமா சாயலாமா அப்படி யோசிக்கிறது நின்று போயிடும். இந்த மாதிரி 2023 சொல்லிதான் காங்கிரஸ் நன்னா அடி வாங்கிடுச்சு. மத்திய பிரதேஷ், சத்தீஸ்கர், ராஜஸ்தான் தேர்தலில் இது பெரிய இஷ்யூ ஆயிடுது. காங்கிரஸ் முதல்ல மௌனம் சாதிச்சு, சரி நம்ம அலையன்ஸ் பார்ட்னர் சொல்ல வேண்டாம்னு பிஜேபி பெரிய கேம்பெயினை பண்ணிட்டாங்க. வட இந்தியா பிஜேபி, தமிழ்நாடு பிஜேபி இல்லை, ரொம்ப ஸ்ட்ராங்கு. அவங்க ஊரெல்லாம் போலாங்க, இவங்க இந்து தர்மத்துக்கு எதிர்த்து இருக்காங்க, நம்மளோட பாரம்பரிய எதிர்த்து இந்த மாதிரிலாம் பேசுறாங்க, நம்மளை ஒழிக்கணும்னு நினைக்கிறாங்கன்ட்டாங்க. ஜாதி பத்தி யாரும் அப்படி நினைக்கல. அதுல காங்கிரஸுக்கு தான் டேமேஜ் ஆச்சு. மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான், சத்தீஸ்கர் தேர்தலில் டிஎம்கே எடுத்து குரல் கொடுக்காத காரணத்தினால அங்க லாஸ். அதனால திமுக இத வச்சு பேசுறதால இனிமேல் நோ யூஸ்ன்ற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு விட்டதா? நோ யூஸ் இல்ல. டிஎம்கேக்கு ஃபியூச்சர் நேஷனல் பாலிடிக்ஸ்ல ஏதாவது ரோல் பிளே பண்ணனா டேமேஜ் பண்ணும். நான் ஏதோ ஒரு குறிப்பிட்ட ஜாதிக்கு சாதகமா பேசுறேன் நினைக்க கூடாது. நான் உண்மையை எடுத்து சொல்றேன். இது வந்து நார்த் இந்தியால பேக் ஃபயர் ஆகுது. இது திமுகவுக்கு சாதகமாகவே இருக்காது. இப்போ நடுவில் யோசிக்கிறாங்க காங்கிரஸ் எல்லாம், ஏன்னா காங்கிரஸ் மேலே தான் கடுப்பாக இருக்காங்க. காங்கிரஸ் அங்கே போயிடுச்சு. பட் காங்கிரஸ் அங்கே போயிடுச்சுன்னு நீங்கள் உங்கள் அரசியல் பொசிஷனை மாற்றணும் நினச்சேன்னா இந்த மாதிரி பேசலன்னா மாற்ற முடியாது. இதே இது ஸ்டாலின் சொல்ல விரும்ப மாட்டார். இந்த மாதிரி பேசிட்டே போனீங்கன்னா யூ ஆர் ப்ரிப்பேரிங் ஃபார் டிஎம்கே சூசைட் ஆல் இண்டியா. நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா நேஷனல் டெலிவிஷன்லாம் இதான் டிபேட்டு. அப்போ ஆட்டோமேட்டிக்காக இந்த மாதிரி பேசி நீங்கள் விஜய்க்கு அகில இந்தியா லெவலில், டெல்லி லெவலில் ஒரு சிம்பத்தி கொடுத்துருவீங்க. இப்போ எல்லாரும் புரிஞ்சுட்டாங்க நேற்றுக்கு டெல்லியில் இவர் பண்ணியிருக்கிறதே விஜய்க்கு ஒரு பிரச்சனை உண்டாக்குவது இருக்கு. ஏன்னா விஜயை தாக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. இதை சொல்லி பார்ப்போம், இதுக்கு அவர் என்ன கருத்து சொல்கிறாரு. இதில் ஏதாவது அவர் ரெஸ்பாண்ட் பண்ணிட்டாருன்னா அப்போ இந்த இடதுசாரி கட்சிகள், முஸ்லீம் லீக் அவங்களாம் நாந்துருவாங்கல்ல, இருக்க மாட்டேன். இப்போ ஆல்ரெடி பாருங்க, இன்னைக்கு ஸ்டாலின் விட்ட ஸ்டேட்மெண்ட்லேருந்து என்ன தெரியுது, இப்போ தயாராகிறாங்க தன் கட்சிகளை சொல்றதுக்கு. பாருங்க, அதிமுக வந்துருது, இனிமேல் உங்களுக்கெல்லாம் வேல்யூ கிடையாது, ஃபர்ஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி கிளம்புங்க, அந்த மாதிரி ஒரு மெசேஜ் கொடுத்தா மாதிரி தானே இருக்குது. ஆனால் கேளுங்க, இந்த அரசியல்லாம் உங்களை பெனிஃபிட் பண்ணாது, திமுகவை பெனிஃபிட் பண்ணாது, விஜயை ஒன்றும் செய்ய முடியாது. இறுதியாக அவங்க சந்திப்பானது எப்படி இருக்க போகுது சார்? டெல்லியில பிரதமர் அவர்களும் விஜய் அவர்களும் அந்த சந்திப்பு எந்த அளவுக்கு ஒரு இம்பாக்டா தமிழ்நாட்டுல ஏற்படுத்த போகுது? இது வந்து தமிழ்நாடு வளர்ச்சிக்கு எந்த அளவுக்கு ஒரு பக்கபலத்தை கொடுக்க போகுது? நான் விஜய் சொல்றேங்க, நல்லதே நடக்கும். அரசியலை தள்ளி வச்சுட்டு என்ன தமிழ்நாடு ஒரு நல்ல பல வளர்ச்சி திட்டங்கள் இருக்குதுங்க. தமிழ்நாடு வளர்ச்சி நிறைய ஸ்கோப் இருக்குது. இந்த நேரத்தில் பிரதமர் மோடி வைத்திருக்கிற திட்டங்கள், பிரதமர் மோடி இது வச்சு பாருங்க, அவரோட இன்னும் அந்தஸ்து குறையலை உலக அளவில். நீ என்னதான் பண்ணுங்க, அவர் இன்னும் இந்தியாவை வந்து ஒரு பெரிய டெஸ்டினேஷனாக பார்க்குறாங்க. இப்போ இந்த ஈரான் போர்னால இப்போ தற்சமய பொருளாதாரத்தில் ஒரு ப்ரெஷர் இருக்குது, கிரைசிஸ் இருக்குது. இந்த போர் முடிந்த பிறகு பார்த்தீங்கன்னா இந்தியா திருப்பி வளர்ச்சியாக போகுது. திருப்பி பிரதமர் என்ன சொன்னார், தமிழ்நாடு வளர்ச்சியில் தான் இந்தியாவோட வளர்ச்சி இருக்குது, இந்தியாவோட வளர்ச்சி தான் தமிழ்நாடு வளர்ச்சி இருக்குது. கடைசியா விஜய் முடிக்கும் சொல்றதும் பிரதமர் எப்போது முடி சொல்லுவோம் அதே தான், சப்கா சாத் சப்கா விஸ்வாஸ் और சப்கா இது இல்லை, எல்லோருக்காக நான். ஸோ அது பிரதமரோட அப்ரோச் தானே அதுவும், இல்லையா? சப்கா சாத் சப்கா விஸ்வாஸ் சப்கா விகாஸ் வடமொழியில சொல்லும் போது அப்படி வருது. அப்ப அதே தானே இவரும் சொன்னார் தமிழ்ல. ஆனா இதுக்கு பின்னணி வேற எதுவும் இல்லை, ஒன்லி இந்த தமிழ்நாட்டு வளர்ச்சிக்காக மட்டுமே அந்த திட்டங்களை, நலத்திட்டங்கள் எல்லாம் கேட்கறதுக்காக மட்டும்தான் விஜய் பிரதமர் அவர்கள் சந்திப்பானது இருக்குமா, இல்ல பின்னணியில வேற ஏதாச்சும் இருக்க வாய்ப்பு இருக்கா? பின்னாடி ஒன்றும் இருக்காதுங்க. விஜய் பொறுத்த மட்டும் இந்த நேரம், ஏன்னா அவர் ஏன்னா நேத்திக்கு ஐஎம்எல் எல்லாரும் என்ன சொன்னாங்க, நம்புங்க. அவர் முதல்ல சொல்லிட்டார், மதசார்பற்ற அரசியல், மதசார்பற்ற நல்லாட்சி. இந்த ஆள் ஒரு குறிப்பிட்ட ஜாதி, இவங்க ஒரு குறிப்பிட்ட மதம் சொல்லி கவர்மெண்ட் பாலிசி இருக்காது. எல்லாரோட நலனை கருதி எல்லாருக்காக செயல்படும் பலமுறை சொல்லிட்டார். எனக்கு தோணல விஜய் இந்த நேரத்தில் அந்த மாதிரி ஒன்றும் பண்ண மாட்டார். அண்ட் பிரதமரும் அந்த மாதிரி எதிர்பார்க்க மாட்டாரு. பிரதமர் எதிர்பார்ப்பார், நீங்க உங்க அரசியல் நேரத்தில் அரசியல் பண்ணுங்க, மற்ற நேரத்தில்
நம்ம சேல் லெட் அஸ் ஒர்க் டுகெதர். நீங்க பாருங்க, எப்ப சந்திக்கிறாரோ மெசேஜ் இதுதான் வரும். நீங்க அதை நன்னா நோட் பண்ணிக்கங்க. 2 பேரும் நன்னா கிளிக்கா போறாங்க. அதனால உடனே டிவிக்கு பிஜேபி ஒன்னா வந்துருச்சுலாம் அதெல்லாம் இல்லை, சொல்லலைண்ணா. அரசியல் விஷயம் வேறங்க. வளர்ச்சி, தமிழ்நாடு சீக்கிரம் வளர்ச்சி அடையணும், மக்கள் நிறைய பலன் அடையணும். இருந்த பல பிரச்சனைகள், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், அரசியல்னால வேணும்ட்டு ஏற்பட்ட இதெல்லாம் நாத்தணும்னு ஆசைப்படுவார். ஒண்ணு இதுல பாருங்க, நல்ல திட்டங்களை தமிழ்நாட்டுக்கே வரக்கூடாது. தமிழ்நாடு இளைஞர்களுக்கு ஏன் நல்ல விஷயங்கள்லாம் ஆகக்கூடாது? பாருங்க, இது நான் உங்களுக்கு 2016 உதாரணம் சொல்றேன் உங்களுக்கு. முதல் முறையாக கேரளத்தில் பினராயி விஜயன் கேரளா முதல்வரான பிறகு மோடியை சந்திச்சார். அது நான் பல முறை இதில் சொல்லியிருக்கேன், இப்பவும் சொல்றேன் திருப்பி. அந்த முதல் மீட்டிங்ல என்ன ஆச்சுன்னா, முதல் முறையா இப்ப ஜெயிச்சு வந்தார் பினராயி. அப்போ பினராயி சொன்னாரு, எங்களுக்கு பல திட்டங்கள்லாம். ஏன்னா பினராயி விஜயன் கம்யூனிஸ்ட் தலைவர், மார்க்சிஸ்ட் தலைவர். ஆனா அவரோட அப்ரோச் என்னடான்னா எக்கானமி பூஸ்ட் பண்ணணும். ஏன்னா கம்யூனிஸ்ட் ஐடியாஸ் இப்ப வேலை செய்யறது இல்லை, எங்கேயுமே இல்லை. சைனாலே இல்லை, வியட்நாம்ல இல்லை. நீங்க எந்த கம்யூனிஸ்ட் நாடு எடுத்துக்கோங்க, அவங்க அப்ரோச் வேற இது மாதிரி இருக்குது. இப்ப அப்ரோச் எப்படி கேட்டீங்கன்னா என்னன்னா, நம்ம பாருங்க, யூ ஹேவ் டு புஷ் அப் த பிரைவேட். இது அப்பதான் நீங்க ஒரு கிளைமேட் பண்ணி இன்னும் கொஞ்சம் நிறைய வரணும். இன்வெஸ்ட்மெண்ட் வந்தால் தான் உங்களுக்கு இருக்கும். ஒரு பக்கம் விவசாயிகளுக்கு நல்லது செய்யணும், ஒரு பக்கம் இது செய்யணும். ஸோ அதனால எனக்கு தோணுது, பிரதமர் மோடியும் விஜயும் நல்லா கிளிக் ஆகும். கண்டிப்பா சார். அவங்க சந்திப்புக்கு அப்புறம் இதே மாதிரி நம்ம பல நிகழ்வுகளை தொடர்ந்து பேசலாம். அதுவரை காத்திருப்போம். நன்றி சார்.